ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான க்ரீன் சிக்கன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் போல் நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் ஒரு 1/2 கிலோ, புதினா இலை 1 கப், கொத்தமல்லி இலை 1 கப், பச்சை மிளகாய் 4 பீஸ், இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 2 சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, பூண்டு வந்து ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி அதே மாதிரி 1 மீடியம் சைஸ் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் புதினா இலை கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உரப்பு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் பொடி இது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கடுகு நல்லா வெடித்து வந்ததும் அதில் நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம்ல அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அது டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். தக்காளிலாம் ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லெக் பீஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக எலும்பு உள்ள பீஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் நம்ம மசாலா எல்லாம் போட்டு செய்வோம், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைன்னா திரும்ப கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட வேணும்னா கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் அரைக்கும் போதே இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 80% குக் ஆகிடுச்சு சிக்கன். இப்போ இதில் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான க்ரீன் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் புதினாவும் கொத்தமல்லி இலையும் நிறைய சேர்த்துக்கோங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ அந்த கத்தி வச்சு லைட்டாக இது பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வெந்து அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி பரிமாறிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸு இந்த மாதிரி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான க்ரீன் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.